சுந்தர் சி அவர்களும் குஷ்பு அவர்களும் 3 நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள். அவனி சினிமேக்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்பது ஒரு நிறுவனம், அவனி மூவிஸ் என்பது இன்னொரு நிறுவனம், அவனி டெலிமீடியா என்பது 3வது நிறுவனம். இந்த 3 நிறுவனங்களையும் அவர்கள் கம்பெனிஸ் ஆக்டின் கீழ் பதிவு செய்து நடத்தி வருகிறார்கள். அவர்கள் பதிவு ஆவணத்தை பத்திரிகையாளர் பார்வைக்கு நாங்கள் இங்கே சமர்ப்பிக்கிறோம். யார் வேண்டுமானாலும் இதை எடுத்து பரிசீலித்துக் கொள்ளலாம். பொதுவெளியில் இது இருக்கு. அந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன் கம்பெனிஸ் ஆக்டின் கீழ் பதிவு செய்யப்பட்டதில் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்பதில் குஷ்பு பேரும் சுந்தர் சி பேரும் வருகிறது. அந்த ஆவணத்தை மதுரை மக்களின் பார்வைக்கு வைக்கிறோம். அவர்கள் இருவரும் கையொப்பமிட்டு இருக்கிறார்கள். இது குஷ்பு கையெழுத்து, இது சுந்தர், 2 பேரும் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அவர்கள் இருவரும் இந்த 3 நிறுவனத்தின் இயக்குநர்கள், பங்குதாரர்கள் என்பது அதிகாரப்பூர்வமாக ஆவணங்களில் இருக்கிறது. இப்போ சுந்தர் சி அவர்கள் இந்த தேர்தலில் தாக்கல் செய்த வேட்பு மனுவை பரிசீலிக்கலாம். இந்த வேட்பு மனுவில் உடன் ஃபார்ம் 26 என்ற ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. அது கட்டாயம் மேண்டேட்டரியாக தாக்கல் பண்ணி ஆகணும் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி. அப்படி சுந்தர் சி அவர்கள் தாக்கல் செய்த இந்த ஃபார்ம் 26 என் கையில் இருக்குது. இது ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட் தான். இதில் அவர் காட்டியிருக்கக்கூடிய வருமானம், சுந்தர் சி காட்டியிருக்கக்கூடிய வருமானம் என்பது ஒவ்வொரு ஆண்டும் இப்போ 2024 ஒரு 80 லட்ச ரூபா அவர் வருமானம் காட்டியிருக்காரு. குஷ்பு அவர்கள் 49 லட்ச ரூபா வருமானம் காட்டியிருக்காங்க. இது அவங்க பர்சனலான வருமானம்னு காட்டியிருக்காங்க. அதற்கு அடுத்த பக்கம் பார்த்தோம்னா கம்பெனி தொடர்பான விவரங்கள், ஷேர் தொடர்பான விவரங்களை குறிப்பிடுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட 3 என்ற காலம் இருக்கிறது. டீடைல்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ், ஷேர்ஸ் அண்ட் யூனிட்ஸ் இன் கம்பெனிஸ் அப்படின்னு இருக்கு. இதில் என் போட்டிருக்காங்க. நாட் அப்ளிகபிள், எங்களுக்கு இது பொருந்தாது, எங்கள்கிட்ட கம்பெனி இல்லை, ஷேர் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் ஏற்கனவே உங்களுக்கு காட்டியதை போல இந்த நிறுவனத்தில் அவங்க 2 பேரும் டைரக்டராக இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம் பொதுவெளியில் இருக்கிறது. அந்த உண்மையை 3 நிறுவனங்களின் உரிமையாளர் என்ற உண்மையை சுந்தர் அவர்கள் மறைத்திருக்கிறார். சுந்தர் மட்டும் இல்லை, சரி இந்த அம்மா குஷ்பு தான் நிறைய பேசுகிறாங்களே, அவங்க டாக்குமெண்ட்டை எடுத்து பரிசீலித்து பார்ப்போம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். அப்படி பார்க்குற போது 2021 குஷ்பு அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சென்னை ஆயிரவளங்கு தொகுதியில் போட்டியிட்டாங்க. அப்படி போட்டியிடுகிற போது அவங்கள் தாக்கல் செய்த ஃபார்ம் 26 அஃபிடவிட்டில் அவர்களிடம் இதே கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அதில் இதே ஃபார்ம் தான், சேம் ஃபார்மில் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா, ஷேர்ஸ் இருக்கா, கம்பெனிஸில் யூனிட் இருக்கா அப்படின்றதுக்கு நாட் அப்ளிகபிள் அப்படின்னு அவங்க போட்டுக்கிறாங்க. அந்த ஆவணத்தையும் உங்கள் முன்னாடி சமர்ப்பிக்கிறோம். இந்த 3 ஆவணங்கள் அடிப்படையில் நாங்கள் என்ன குற்றச்சாட்டை முன்வைக்கிறோம்னா, அவனி சினிமேக்ஸ், அவனி மூவிஸ், அவனி டெலிமீடியா இந்த 3ம் இவர்களது நிறுவனம். இவங்க 2 பேர் தான் டைரக்டர்ஸ். இவங்க எவ்வளவு வருமானம் வந்திருக்கு இந்த நிறுவனத்தில் அப்படின்னு நீங்கள் எல்லாரும் கூகுள் பண்ணியே பார்க்கலாம், சாட் ஜிபிடியில் பார்க்கலாம். பொதுவெளியில் எல்லா டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. 2004 2025 வரை 22 படங்கள் எடுத்திருக்கிறாங்க இந்த நிறுவனத்தின் மூலமாக. 2025 வரை 22 படங்கள் எடுத்திருக்காங்க, 10 சீரியல் எடுத்திருக்கிறாங்க, 22 பெரிய படங்கள். கிரி படத்து பேரே நான் சொல்கிறேன், கிரி 2, 5ஆம் படை, கலகலப்பு, தீயா வேலை செய்யணும் குமார், ஆம்பளை, அரண்மனை 2, முத்தன கத்திரிக்காய், மீசை முறுக்கு, கலகலப்பு 2, நட்பே துணை, நான் சிரித்தாள், அரண்மனை 3, பட்டாம்பூச்சி, காஃபி வித் காதல், அரண்மனை 4, கேங்கர்ஸ். இப்படி 22 படங்கள் எடுத்திருக்கிறாங்க. டிவி சீரியல் 10 எடுத்திருக்கிறாங்க. இவங்க நிறுவனம் என்பது பெரிய டிவி சீரியல் எடுக்கக்கூடிய நிறுவனம். அந்த டிவி சீரியல் பேரையும் சொல்கிறேன், கல்கி, நாணல், ருத்ரா,
பார்த்த ஞாபகம் இல்லையோ, நந்தினி, மாயா, லட்சுமி ஸ்டோர்ஸ், ஜோதி, மீரா, சரோஜினி, இப்படி 10 சீரியல் எடுத்திருக்கிறாங்க. இதில் அதிகாரப்பூர்வமாக அவர்களுக்கு வந்த வருமானம் அரண்மனை நாளில் மட்டும் 100 கோடி ரூபாய் வருமானம் வந்துள்ளதாக, பாக்ஸ் ஆபீஸ் வசூல் என்று 100 கோடி வருமானம் வந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சோசியல் மீடியாவில் இருக்குது, நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தாலும் தெரியும். அரண்மனை 2க்கு 70 கோடி வசூலாயிருக்கு, அரண்மனை 3க்கு 24 கோடி வசூலாயிருக்கு. இந்த அரண்மனை படத்தில் மட்டும், இந்த 3 படத்தில் மட்டும், அரண்மனை 2, 3, 4 மட்டும் 194 கோடி வசூலாயிருக்கு. அடுத்து இந்த அரண்மனை தவிர 4 அரண்மனை படம் தவிர 18 படம் எடுத்திருக்கிறாங்க. தமிழ் சினிமாவில் ஆவரேஜ் பட்ஜெட் 5 கோடியிலேருந்து ஒரு 50 கோடி அப்படின்னு வச்சுக்கிட்டா, குறைந்தபட்சமாக ஒரு 20 கோடி ஒரு படத்துக்கு என்று எடுத்துக்கொண்டாலும் 18 படங்களுக்கு 360 கோடி டிரான்சாக்ஷன் அதில் நடந்திருக்குது. 360 கோடி ஏற்கனவே 194 கோடி என்று கணக்கு பார்த்தால் 554 கோடி ரூபாய் வருகிறது. 10 சீரியலுக்கு 5 கோடினால 50 கோடி, 604 கோடி ரூபாய் வருமானம் இவர்கள் நிறுவனம் ஈட்டி இருக்கிறது. இந்த 604 கோடிக்கு சுமார் 180 கோடி வருமான வரி கட்டணும். அத்தனையும் ஏமாத்திருக்கிறாங்க. 604 கோடி நான் வந்து ஆவரேஜாக சுமாராக கீழே போட்டிருக்கேன். இதில் சேட்டலைட் ரைட் இருக்குது, ஓடிடி ரைட் இருக்குது, இடையில வர விளம்பர செலவு இருக்குது, விளம்பர வருமானம் இருக்குது. இப்படி எல்லாத்தையும் சேர்க்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 700 கோடி ரூபாய்க்கு மேல் வருமானம் வந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இது அதிகாரப்பூர்வமாக தான் சொல்கிறோம். இது கூகுளில் சர்ச் பண்ணி யார் வேணாலும் பார்க்கலாம். அப்படி வருகிற போது 700 கோடி ரூபாய் வருமானத்தை குஷ்பு அவர்களும் மறைத்திருக்கிறார், சுந்தர்சி அவர்களும் மறைத்திருக்கிறார். இப்படி மறைத்தது நியாயமா? இவர்கள் யோக்கியவான் போல 2 பேரும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்களே. 700 கோடியில் கிட்டத்தட்ட 200 கோடி அரசுக்கு வெட்ட வேண்டிய வருமான வரி அது போச்சு. அப்போ இவ்வளவு கோடியை நீங்கள் ஏமாத்திருக்கிறீங்க, நீங்கள் எப்படி மக்களுக்கு உண்மையாக இருக்கீங்கன்ற மதுரை சிவில் சமூகத்தின் சார்பில் நாங்கள் கேட்குறோம். இப்போ நாமினேஷனில் இந்த விவரங்களை மறைத்தால் என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னா, முதல் விஷயம், ஒரு வாக்காளருக்கு அரசியல் சட்டம் 19(1)A படி சம்பந்தப்பட்ட வேட்பாளர் குறித்து அனைத்து விவரங்களையும் அந்த வாக்காளர் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வது தான் தேர்தல் ஜனநாயகத்தோட அடிப்படை. அந்த விவரங்கள்லேருந்து எதுக்கு உங்களுக்கு சொத்து விவரத்தை கொடுக்க சொல்கிறாங்க, எதுக்கு உங்களுக்கு கிரிமினல் கேஸ் விவரங்களை கொடுக்க சொல்கிறாங்க, இதையெல்லாம் பார்த்து ஒரு வாக்காளர் அதனால் விழிப்புணர்வு பெற்று அதன் அடிப்படையிலே வாக்காளர் வேட்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஜனநாயகத்தின் அடிப்படை. அந்த அடிப்படை உரிமை ஒவ்வொரு வாக்காளருக்கு உண்டு. அந்த அடிப்படை உரிமையில் தவறான தகவல் கொடுத்தா எப்படி வாக்காளர் தேர்ந்தெடுக்க முடியும்? அப்போ வாக்காளர் உரிமையை இவர்கள் மீறி இருக்கிறார்கள். ஒன்று, இப்படி மீறினா மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி பிரிவு 125A ஃபால்ஸ் அஃபிடவிட் நீங்கள் ஃபைல் பண்ணால், இன்ஃபர்மேஷன் நீங்கள் மறைச்சா, அது 6 மாத சிறை தண்டனை விதிக்கக்கூடிய குற்றம். இது கிரிமினல் அஃபென்ஸில் இவர்கள் கட்டாயமாக 2 பேரும் சிறைக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்குது. டாக்குமெண்ட்டாக இவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார்கள். அடுத்து தேர்தல் போட்டி தொடர்பாக எடுத்துக்கிட்டால், இதில் இந்த குற்றம் நிரூபணமானால் 6 ஆண்டுகள் அவர்கள் தேர்தலில் நிற்க முடியாது. இப்போ குஷ்பு 6 ஆண்டுகள் தேர்தலில் நிற்க முடியாது, சுந்தர்சி 6 ஆண்டு தேர்தலில் நிற்க முடியாது. அடுத்து 700 கோடி ரூபாய் நீங்கள் மறைச்சிருக்கீங்கன்னா இடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும், ஐடி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஐடியில் இதை விட பல மடங்கு அவர்கள் ஃபைன் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ அடிப்படையில் மதுரை வாக்காளர்கள் சார்பில், மதுரை சிவில் சமூகத்தின் சார்பில் குஷ்பு அவர்களுக்கும் சுந்தர் அவர்களுக்கும் எங்களது கேள்வி, நீங்கள் முழு பூசணிக்காய் ஏன் சோத்தில் மறைக்கிறீங்க? உண்மையில் என்ன வருமானமோ அதை சொல்ல வேண்டியது என்ன? அதில் என்ன பிரச்சனை? அதை சொல்வதை மறைத்து வாக்காளர்களுக்கு உண்மையை தெரிவிக்க மறுத்து அப்படி ஜெயிக்கணுமா என்ற கேள்வியை நாங்கள் மதுரை மக்கள் சார்பிலே முன்வைக்கிறோம். இன்னைக்கு சுந்தர்சி வந்து பல விஷயங்கள் பேசுகிறாரு. எங்கள் கேள்வி என்னன்னா, 2004 இருக்குது, 2004 இருக்குது. அதில் தான் வரிசையாக படம் எடுத்துருக்குறாங்க. கம்பெனி இருக்கிறதே காட்டல, இன்கம் டேக்ஸ் அவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. செல்ஃபாக அவங்க வந்து அவங்களுக்கு நடிப்பதன் மூலம் வர்ற வருமானம் இது மாதிரி காட்டியிருக்கிறாங்க. அந்த கம்பெனியோட மொத்த வருமானத்தை அவங்க காட்டவே இல்லை. அவங்க இதிலே அவங்க ஃபைல் பண்ணதிலே இருக்குது, அவங்க வருமானம் எவ்வளோன்றது காட்டியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொன்று இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வந்து இதில் இருக்குது. அதில் ஒவ்வொரு வருஷம் வந்து 2024, 25 அதில் வந்து
49 லட்சம் தான் காட்டியிருக்காங்க. யாருக்கு? குஷ்புக்கு. அதே போல் அவருக்கு 80 லட்சம் காட்டியிருக்கிறாங்க. ஒரு படத்துக்கே 100 கோடி வந்திருக்கு. அப்போ அந்த வருமானத்தை காட்டணும்ல, காட்டவே இல்லை. அவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணதை அவங்களே கொடுத்துருக்குறாங்க. ஃபார்ம் 26 அவங்களே கொடுத்துருக்குறாங்க. அதில் காட்டவே இல்லை. ஆமாம் சார், முதல்ல மறைச்சிட்டாங்க. இது நாட் அப்ளிகபிள்ன்ற நீங்கள் இதில் போட்டதுனால அதில் உள்ள விவரத்தை இதில் சொல்லவே இல்லை. அந்த மொத்தமாக அதை மறைச்சிட்டாங்க அப்படின்றதான் பிரச்சனை. இப்போ அது சொல்லியிருந்தால் அந்த வருமானத்தை காட்டணும், அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னையும் காட்டணும். அந்த கம்பெனின்றதை முதல்ல கம்பெனியை ஏன் மறைச்சாங்கன்றது தான். கம்பெனியை மறைச்சதுனால அதில் உள்ள விவரங்களை இதில் சொல்லாமல் அவங்க மறைச்சிருக்கிறாங்க அப்படின்றதான் விஷயம். அதான் சார், நாங்கள் இது ஒரு படத்துக்கு எவ்வளோ வசூலாகிருக்குன்னு சொல்லி பாக்ஸ் ஆஃபீஸ் வசூல்ன்றது நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததன் அடிப்படையில் ஒரு கணக்கு போட்டு நம்ம சொல்கிறோம். இதில் உங்களுக்கு லாஸ் ஆகிருக்கவும் செய்யலாம். ஆனால் எவ்வளோ வியாபாரம் ஆகிருக்கு அப்படின்றதுக்கான இது இப்போ அரண்மனை நாளுக்கு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா 100 கோடி வசூல் ஆகிருக்குன்னு போட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் என்ன வேணாலும் கணக்கு காட்டுங்க. 100 கோடி வருமானத்தில் 99 கோடி எனக்கு செலவாயிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆனால் கணக்கு காட்டணும்ல. டேர்ன் ஓவர் எவ்வளோ, இவருக்கு எவ்வளவு வருமானம் இவர் தனிப்பட்ட முறையில் வந்துச்சு அப்படின்றது இல்லை. டேர்ன் ஓவருக்கு நீங்கள் இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கீங்களா? டேர்ன் ஓவர் அரண்மனை நாளுக்கு 100 கோடின்றது நீங்கள் இப்போயே கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். இதையெல்லாம் நான் பார்த்து தான் சொல்கிறேன். இது தேர்தல் அதிகாரி நடவடிக்கை எடுக்கணுன்றதை நம்ம இப்போ கோரிக்கை வைக்கிறோம். அடுத்து அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா எலெக்ஷன் கமிஷனுக்கும் பெட்டிஷன் கொடுத்துட்டு அடுத்து கிரிமினல் கம்ப்ளைண்ட்டுக்கும் ப்ராசிக்யூட் பண்ணுறதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். இவங்க காவல்துறையோ தேர்தல் ஆணைய நடவடிக்கைன்னா நீதிமன்றத்துக்கு போவோம். இல்லை கொடுக்க போகிறோம். முதல்ல அவங்க தான் கொடுக்கணும். அவங்க கொடுக்கலன்னா தான் நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு இதில் ப்ராசிக்யூட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் தான் பண்ணணும். அதனால் எலெக்ஷன் கமிஷன் இதில் ப்ராசிக்யூட் பண்ணணும். ஆமாம், எலெக்ஷன் கமிஷன் சுயமோட்டாவை எடுத்து இதில் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க பண்ணலை அப்படின்னா அதுக்கு பிறகு நம்ம ப்ராசிக்யூட் பண்ணலாம். அப்படி தான் ஆக்டில் இருக்குது. அவங்க ப்ராசிக்யூட் பண்ணணும். ஆமாம் சார், ஹைகோர்ட்லேயும் டைரக்ஷன் இப்போ கிரிமினல் கேஸுக்கு அவங்க நடவடிக்கை எடுக்கலைன்னா நாங்கள் அண்ணா ஸ்டேஷன்லேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லேயே டைரக்ஷன் வாங்க முடியும் கிரிமினல் கேஸுக்கு. அதுக்கப்புறம் இன்கம் டேக்ஸு, இடி இது மாதிரியான விஷயங்களுக்கு அது நம்ம ஹைகோர்ட்டில் பெட்டிஷன் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லுவோம். இப்போ அவர் விஜய் மேலே வழக்கெல்லாம் ஒத்தி வச்சுருக்கிறாங்கல்ல, அந்த வழக்கிலோட கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். 2 இடத்துல எதுக்கு டிஸ்கிரிபன்சி இருக்குது அப்படின்றத பதில் சொல்லுங்கள், விசாரிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆமாம் 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 ஆமாம். மதுரை மத்திய தொகுதி வேட்பாளர் சுந்தர் சி அவர்கள் தாக்கல் செய்த ஃபார்ம் 26ஐ பரிசீலிக்கிற போது கிட்டத்தட்ட 604 கோடி மதிப்பிலான அவரது வருமானங்களை சுந்தர் சி அவர்கள் குஷ்புவோடு சேர்ந்து மறைத்திருக்கிறார் என்ற விவரங்கள் தெரிய வருகிறது. மதுரை சிவில் சமூகத்தின் பிரதிநிதிகள் என்ற முறையில் நேற்று உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்தது. இந்த வழக்கில் பல்வேறு விவரங்கள் நீதிமன்ற விசாரணையின் போது தெரிவிக்கப்பட்டது. அவற்றையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து பார்க்கிற போது மதுரை வாக்காளர்களுக்கு உண்மையை தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில்